இந்த வீடு ரொம்ப அமைதியா இருக்குது. நம்ம வீடுதான் இந்நேரம் காலையிலே களைகட்டும். 8:30 மணில இருந்து 10 மணி வரை அங்கிட்டும் இங்கிட்டும் போவதென்ன வரதென்ன. மாடி என்ன ஒரு பக்கம் சத்தம் போட, சரவணன் சத்தம் போட, பொண்ணி வேற அங்கிட்டும் இங்கிட்டும் திரிவா. என்ன சத்தம் கிட்டமா இருக்கும். இந்த அமைதியா இருக்குது. வீடுதான் பெருசா இருக்குதே தவிர வீடு ஆண்டு இருக்குது. மாமா என்னடான்னா காலையில ஆபீஸ் கிளம்பிடுறாரு. இந்த அத்தை 9:30 மணி தான் ஆகுது. அதுக்குள்ள சீரியல் போயிருது. எந்நேரமும் சீரியல் தான். செல்போன்லயும் சீரியல் தான் பாக்குது, டிவிலயும் சீரியல் தான் பாக்குது. பாப்பா தலை வலிக்குது. நம்ம வீட்டுல எல்லாம் அப்படி இல்ல. டிவி இருக்குன்னு பேரு. ஊர்னா கூட நம்ம போட்டதும் இல்ல. நம்ம சுத்தி சுத்தி நம்மள்ட்ட ஆளும் பேரமா இருக்கிறதுனால பேசுறதும் எடுக்கவும் சண்டை போடுறதும் அதுக்கே நேரம் சரியா இருக்கும். எங்கிட்ட டிவியை பார்த்தோம். இப்பெல்லாம் இடையில போகணும். அதுவும் எப்பமாச்சும் இந்த யூடியூப்ல பார்த்து எதுவும் சமையலோ அளவு குறிப்போ பாத்துக்கிடுவோம். இவங்க பொழுதன்னைக்கும் டிவி போனுன்ட்டு இருக்காங்களே. பட்டணத்துக்காரங்களே இப்படித்தான் இருப்பாங்க போல இருக்குது. வீட்டுல இருக்கும் போதெல்லாம் எல்லாரும் கூட்டமா இருக்கீங்க, எனக்குன்ட்டு ஒரு நிம்மதி இருக்கா, பிரைவசி இருக்கா, அப்படி இருக்கா இப்படி இருக்கா, ஆச்சா பூச்சான்ட்டு தெரிஞ்சோம். இங்க பாரு, அதான் ரொம்ப வீட்டுல ஆடக்கூடாதுன்னு சொல்றது போல. கடவுளே நீ ரொம்பயும் பிரைவசி அமைதியாவே இருமா அப்படின்ட்டு இதா பெரிய வீட்டுல என்னைய கொண்டு அடைச்சிட்டாங்க. ஏதோ சொல்லுவாங்களே, தங்க கூட்டுல மாட்டின கிளின்ட்டு, அந்த மாதிரி இருக்கணும் நம்ம வாழ்க்கை. சே, நம்ம வீடு நம்ம வீடுதான். கூட்டு குடும்பத்தோட அருமை இப்பதான் புரியுது. அத்தா பெரிய குடும்பத்துல இருந்துகிட்டு இங்க ஒத்தையா இருக்க ஒரு மாதிரியா இருக்கு. ஆக 2 நாள் தான் ஆகுது. இதுக்கே நமக்கு இப்படி இருக்குது. சரி, என்ன செய்ய, இதுவும் ஒரு வாழ்க்கை தான், வாழ்ந்துதானே ஆகணும். என்ன, ஒரு மாசம் தானே, பாத்துக்கலாம். ஹாய் டார்லிங், இந்த சாரியில செமையா இருக்க. அப்புறம் என்ன ப்ரிப்பரேஷன் காலையில? மாமாக்காக ஸ்பெஷலா என்ன சமைச்சிருக்க? உன் கையால சாப்பிடணும் ஆசையா இருக்கு. காஃபியே நேற்று தூள் கலப்பா இருந்துச்சு. சால்ட் காஃபி யார் குடிப்பாங்க இந்த உலகத்திலே? நான் குடிச்சது நான் மட்டுமா தான் இருப்பேன் சால்ட் காஃபி அநேகமா. இன்னைக்கு ஏதாவது அந்த மாதிரி டிஃபரண்ட் ஸ்டைல சமைச்சிருக்க? கையை எடு முதல்ல. ஜோட்ட கட்டு கை போட்ட கையை எடுன்னு நானும் பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓரத்தான் போயிட்டு இருக்க. நேத்துனா கோயில்ல அம்பௌண்டு விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு ஊர் பேர் தெரியாத பொண்ணு இப்படி விட்டுட்டு போறமே கொஞ்சமா உனக்கு மனசாட்சி இருக்குதா? கையை எடு முதல்ல. இன்னைக்கு கை போடுவ, நாளைக்கு கட்டி பிடிக்கணும்னு சொல்லுவ. ஓ இதுக்கெல்லாம் என்ன ஆட முடியாது. இந்த உங்களை மாதிரி இந்த பகட்டான வாழ்க்கைக்கெல்லாம் மயங்குறவ கிடையாது இந்த பூமாரி. கையை எடு. கையை எடுக்கிறியா என்ன? உன்னோடி பெரிய தொல்லையால போச்சு. ஏய் லூசு, நான் என்னமோ உங்களை ஆசைப்பட்டு தோல்ல கை போட்ட மாதிரி பேசுறேன். அம்மா ஹால்ல இருந்து நம்மள தான் பாத்துட்டே இருக்காங்க. அதுக்காக தான் நம்ம நல்ல ஒரு அந்யோன்யமான கப்பல்ஸ் அவங்கள்ட்ட காமிக்க வேணா, அதுக்குதான். அத்தை ஹால்ல அந்த சீரியல் பாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காதானே. கையை எடு. உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? சரியான டியூப் லைட்டா இருக்க நீ. நான் மேல இருந்து வரும்போது டிவி எவ்வளவு சவுண்ட் கூடுதலா இருந்துச்சு. நான் கிச்சனுக்குள்ள என்ட்ராகும் போது டிவி வால்யூம் எவ்வளவு இருந்து நோட் பண்ணியா? கொஞ்சம் காதை தொடச்சிட்டு கேட்டு பாரு, புரியும். ஆமா, இங்கிட்ட நேரம் சவுண்டா நாடகம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சத்தம் குறைஞ்சிருச்சு. குடும்பமே கிரிமினல் குடும்பமா இருக்குது. என்ன உன் மரமட்டைக்கு இப்ப மாதிரி புரிஞ்சுதா? அம்மா இருக்கும்போது இப்படிதான். முடிஞ்சா நீ சொன்ன மாதிரி கட்டி பிடிச்சாலும் பிடிப்பேன். அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தினா நான் எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவேன். சரியா? ஆமா, நீ சாப்பிட்டியா? ஆமா, நான் அப்பதே சாப்பிட்டாச்சு. உனக்கு சாப்பாடு வச்சு கொடுன்னு சொல்லி அத்தை சொன்னதுனாலதான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் எல்லாரும் சாப்பிடும்போது வந்து தொலை சாப்பிட மாட்டீங்களா? உங்களை தனியா வர அழைக்கணுமாக்கும். என்ன சொன்ன? நீயா? நீ வாப்போ, அப்படிதானே? இதுக்கு அடுத்த ரிவெஞ்ச் எடுக்கணும் போல இருக்குதே. எடுத்துருவோமா? என்னடா எடுத்துருவோமான்னு கேக்குறேன். என் மருமகிட்ட கேட்டா அவளே வச்சு கொடுக்க மாட்டா. நீ ஒன்னு எடுத்து சாப்பிட வேணாம். என்ன இவ்வளவு நாளா அம்மா வச்சு கொடுத்தேன். இன்னும் நீ பூமாரி கையால தான் சாப்பிடணும். நீ ஒழுங்கா சாப்பிட்டாப்புலதான் கால கொடுமை. என்ன எங்க கிளம்பிட்டீங்க? பூமாரியும் ஃப்ரீயா தான் இருக்கா? சமையல்லாம் முடிஞ்சது. 2 பேரும் போய் மார்க்கெட் போய் ஏதாவது ஃபிஷ் இல்ல சிக்கன் ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா? பூமாரிக்கும் இங்க உள்ள மார்க்கெட்லாம் பார்த்த மாதிரி இருக்கும். என்ன மார்க்கெட்டுக்கா? இப்பெல்லாம் என்ன முடியாதுப்பா. சண்டே வேணா கூட்டிட்டு போய் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி வாங்கிட்டு வரேமா. இப்போ இமிடியா ஒரு ஆளை பார்க்க போறேன்.
ஆமா, ரொம்ப முக்கியமான ஆட்கள் தான். யாரு? அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் தானே. ஏன்டா இன்னும் அவங்களுக்கு கல்யாணம் இருக்குது? கல்யாணம் ஆகாதனாலதான் உன்னை சும்மா கூப்பிட்டு இருக்காங்க. வேற வேலை இல்ல. முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆகல, போய் சுத்திட்டு இருந்த. இப்போ உனக்கு கல்யாணம் ஆகி பொறுப்பு வந்துட்டு இன்னும் அவங்க கூட சுத்திட்டு இருக்காத என்ன பூமாரி? இப்ப நான் கிளம்பணும்னு கண்ணை மூடி முடிக்கிறதுல ஓடிடுவான். அவனுக்கு சப்பாத்தியை ஊட்டி விட்டுருமா? என்னம்மா நீங்க இப்படி நின்று இருந்தா வெக்கப்படுவல்ல. நீங்க போங்க, என்ன கண்டிப்பா ஊட்டி விடுவா. இது ஒண்ணு ஃபர்ஸ்ட் இல்லம்மா. அவங்க ஊருக்கு போயிருக்கும் போதே மத்தியானம் நான் சாப்பிட டைம் ஆயிட்டு வயலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன்னா பாருங்களேன். அங்க வச்சு எனக்கு ஊட்டி விட்டா. நான் அவளுக்கு ஊட்டி விட, அவ எனக்கு ஊட்டி விட. யாராவது நின்னா வெக்கப்படுவா. நீங்க போங்க, பூ மாதிரி எனக்கு கண்டிப்பா ஊட்டி தருவா. சரிப்பா, நீ அவளுக்கு ஊட்டி விட்டாலும் சரி, அவ உனக்கு ஊட்டி விட்டாலும் சரி, சாப்பிட்டு பிளேட்டு காயானா சரிதான். பூமாரி, உன் கையால சாப்பிடறதுக்கு எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? கூட 2 சப்பாத்தி கூட சாப்பிடலாம். பட் எனக்கு டைம் இல்ல. நைட்டும் இதே மாதிரி ஊட்டி விடு. நம்ம நினைச்ச மாதிரி இல்ல. 2 பேரும் உண்மையிலே அண்ணனமா இருக்காங்க. இவர் கூட ஏதோ சொன்னாரே, அப்படிலாம் இல்ல. சரி பாவம், சின்ன ஜெஸ் சாப்பிட்டு. பூமாரி, அம்மா பாத்துட்டு இருக்கங்கிறதுக்காக எல்லாம் சொல்லல. சீரியஸா சொல்றேன். அவன் கையால சாப்பிடறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதானே நானும் உங்க அம்மாக்காக பண்றீங்கன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, எல்லாம் உங்க மண்டையில ஓடுறதுதான் எல்லாம் நடைமுறையில செயல்படுத்துவீங்க. இப்பெல்லாம் எனக்கு புரியுது. பிடிக்கும் பிடிக்கும், ஊட்டி விட்டா ஏன் தான் பிடிக்காது? இன்னைக்கு ஊட்டி விட்டா பிடிக்கும்னு சொல்லுவீங்க, நாளைக்கு 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டா பிடிக்கும்னு சொல்லுவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. இன்னும் இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். ஓகே டார்லிங், கோவப்படாத. சாப்பாடு உன் கையில சாப்பிட பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். வேற எதுவும் தப்பா பேசலையே. ஓகே, see you. ஈவினிங் பார்க்கலாம். பை த வே, உனக்கு வாங்கின மொபைல் ரூம்ல இருக்கு. எடுத்து சிம் கார்டு போட்டு வீட்டுல கால் பண்ணி பேசிக்க. ஓகே, பை. நீ போனை ஓபன் பண்ணு. ஒரு 1/2 hourல நான் உனக்கு கால் பண்றேன். ஓகே, என் நம்பர் சேவ் பண்ணிக்க. உன் நம்பர் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சரியா? பை. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கான். நான் பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ, நான் எப்படி பார்த்தாரா? டைவர்ஸ்க்கு என்ன கேட்டாரா? ஒண்ணும் தெரியலையே. ஐயோ, மறந்து போனனே. சரி, போனை முத ஆன் பண்ணுவோம். கால் பண்ணுவார்ல, போன்ல சொல்லலாம். அப்பா, எப்படியோ 2 நாளை ஓட்டியாச்சு. இன்னும் 28 நாள் தான் இருக்கு. இந்த 28 நாள் இங்க இருந்து எப்படியாவது சமாளிச்சுட்டு ஓடியே போயிடணும் வீட்டை பார்த்து. என்ன மாப்பிள்ள அசோக் பண்றான்? 3 நாள் சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி. அப்படியே எங்கேயாவது மாலுக்காவது இல்ல ஒரு மூவியாவது போயிட்டு வரலாம், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் பார்த்தா என்னதான் அவ்வளவு செஞ்சுட்டு இருக்கானோ தெரியல. டே அசோக், ஒரு மாப்பிள பொண்டாட்டி நிறைய வேலை கொடுத்துருப்பா. துணியை தோவை, காய போடு, காய வச்சதை மடிச்சு வை அப்படின்னு காலையில இவ்வளவு ஒர்க்கு கொடுத்துருப்பா. அதெல்லாம் முடிச்சாதானே வெளியே வர முடியும். என்ன மாதிரி ஃப்ரீ பேடா சொல்லு, நினைச்ச ஒண்ணு சட்டை போட்டு கிளம்பி வர்றதுக்கு. என்னடா மாப்பிள, என்னன்னே தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணுங்க பாதி வேலையை புருஷன் தலையில கட்டிடுதுங்க. நிறைய இடத்துல இதான் நடக்குது. நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். எங்க வீட்டுல கூட எங்க அப்பா சில டைம் பண்றதுதான். டேய் மாப்ள, இந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த அடிமை சிக்கிறது இல்ல. இவங்களதான் நிறைய பேர் வேலை வாங்குவாங்களே தவிர இவங்க யாரையும் வேலை வாங்கிருக்க முடியாது. எக்ஸாம்பிள், இப்ப அம்மானே எடுத்துக்கியேன். அடே, இந்த காயை கட் பண்ணி கொடு, இந்த துணியை கொண்டு காய போடு, இத போய் வாங்கிட்டு வா, குக்கரை வச்சிருக்கேன், அடுப்பு ஆஃப் பண்ணிடு, அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க. பாப்பாவும் எல்லா வீட்லயும் அடிமை தானே ஆல்ரெடி. அண்ணன் தம்பி இருந்தா கூட அடே 2 தோசை சுட்டு எடுத்துட்டு வா, சட்னி எடுத்துட்டு வா, தண்ணி கொண்டு வா, அப்படி இப்படி வேலை வாங்குவாங்க. அப்ப பாத்துக்க, இவங்களதான் எல்லாரும் வேலை வாங்குறா. அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ள நம்ம செய்யறதெல்லாம் நமக்கு ஒரு அடிமை செய்யணும் அப்படின்னு நினைச்சு ரிப்பீட் பண்ணிடுறாங்க. இதுதான் உண்மை. ஏன் தம்பிங்களா, உன்னால மட்டும் எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? ஒரே டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், காலையிலே டென்ஷனை கிளப்பி விட்டுறாமா இவா. சே, இந்த பொம்பளைங்க எல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல. என்ன செஞ்சாதான் புரிஞ்சுக்க முடியுமோ? யார்ட்டையாவது போய் கிளாஸ் எடுக்கணும். ஏமாப்ல, என்னாச்சு? வழக்கம் போல துணி முடிக்க விட்டுட்டாலும் முன்னாடி அது எப்பவும் செய்யறதானே மாப்ள. எப்ப பாரு நொய் 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 நொய்னு, இப்படி பண்ணா அப்படிங்க, அப்படி பண்ணா இப்படி பண்ணுன்னு சொல்லுதா. தலையை எனக்கு வெடிச்சிடும் போல இருக்கு. இந்த பொம்பளைங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல மாப்ள. ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல.
மாப்பிள எவ்வளவு ரூபா செலவானாலும் பரவாயில்ல, ஏதாவது சார்மார்களோ டீச்சரோ லெக்சரோ இருப்பாங்களா, அவங்கள்ட்ட போய் கேட்டு இந்த பொம்பளைங்க மனசை படிக்கணும். எனக்கு அதுதான் முக்கியம். எப்ப பாரு இப்படின்னா அப்படி டார்ச்சர் தாங்க முடியல பாத்துக்க. உனக்கு என்ன இப்போ? பொம்பளைங்க மனசை புரிஞ்சுக்கணும், அப்படிதானே? டேய் மாப்பிள, நீ தெய்வம்டா, தெய்வம். இவ்வளவு நேரம் உடம்பு எனக்கு தெரியாம இருந்திருக்கு, உனக்கு தெரியுமா? எனக்கு சொல்லி கொடுடா, எனக்கு படிச்சே ஆகணும் மாப்பிள. ஒண்ணுல அவ என்ன புரிஞ்சுக்கணும், இல்ல நான் அவளை புரிஞ்சுக்கணும். ரெண்டுல ஏதாவது எனக்கு ஒண்ணு நடந்தே ஆகணும் மாப்பிள. மாப்பிள சொல்லு மாப்பிள, நீ தான் மாப்பிள எனக்கு தெய்வமே, சொல்லு மாப்பிள. சோலி முடிஞ்சிருச்சு. ஏதோ இன்னைக்கு நடக்க போகுது. நடத்து. மாப்பிள, நீ வழக்கமா அவன் பொண்டாட்டிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லியிருப்ப, அப்படிதானே? இப்ப போ, அவன் பொண்டாட்டி என்ன வேலையா இருந்தாலும் முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு நான் வெளியே போயிட்டு வரேனா அப்படின்னு ஒரு டெத்தா வாய்ஸ் ரேஸ் பண்ணி சொல்லிட்டு வா. தன்னால உனக்கு புரியும், அவன் மனசை ஈஸியா புரிஞ்சுப்ப. சத்தியமா சொல்றேன்டா, இது கேரண்டி. என்ன மாப்பிள சொல்ற? ஒண்ணுமே புரியல. தினமும் சொல்றது தானே. ஆனா ஒன்னே ஒண்ணு இடிக்கி, தினமும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன் சிரிச்சுட்டு. இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி வாய்ஸ கொஞ்சம் தூக்கி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லணும், அவ்வளவுதானே? சரி, எப்படியோ அவ மனசை புரிஞ்சா சரிதான். இப்பவுமே போற மாப்பிள, சொல்லிட்டு வரேன். ஏய் மாலா, உன்னை போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இந்த வாரண்டி, இன்னைக்கு உன்னை புரிஞ்சுடுறேன், வாழ்க்கையை நடத்துவேன். பொண்டாட்டி சும்மா பார்க்கவே அடிக்கிற மாதிரி போவாய். இதுல நீ குரல வேற போசத்தி பேச சொல்லியிருக்க. இன்னைக்கு நல்லா இருக்கும் போல இருக்க. இன்னைக்கு மாலு தேட்டர் எங்கேயும் போடாது மச்சான். இன்னைக்கு இங்கதான் நமக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட். நீ நடக்கு. டேய், நான் சொல்றதெல்லாம் கேட்டு வாய் முட்டு பேசாம ஓகே, வெயிட் அண்ட் see. இவனை கட்டிக்கிட்டு நான் என்ன சோத்ததான் அனுபவிச்சேன். எங்க அப்பா போட்ட நகை பெட்டி பெட்டியா தந்தாரு பாரு. எல்லா பெட்டியும் பேங்குக்கு போயிட்டு இந்த 2 பெட்டியாவது இருக்கு. இதையாவது எப்படியாவது எங்கேயாவது பத்திரமா வைக்கணும். கடவுளே, இந்த நகையாவது என் கூடயே இருக்கணும். எங்க அப்பா எல்லாம் மாசத்துக்கு ஒரு மேக்கப் கிட் வாங்கி கொடுப்பாரு. இந்த வீட்டுக்கு வந்து பாரு, கிட்டத்தட்ட 7 மாசம் ஒரே மேக்கப் கிட்ட யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. வாங்கி கேட்டா காசு இல்ல, இப்ப மேக்கப் போட்டுட்டு எங்க போற அப்படி இப்படின்னு பேசுறான். எங்க வீட்டுல எல்லாம் வேலைக்கு 2 பேர் இருந்தாங்க. பாத்திரம் கழுவ ஒருத்தர், வீடு துடைக்கிறதுக்கு. இங்க வந்து ஒரே ஒரு ஆளாவது வீட்டுக்கு வேலைக்கு வைங்கன்னா ஒண்ணு எதுக்கு அலங்காரத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்குன்னு சொல்றான். ஏய் மாலா, என்ன மாலாக்கு? ஏய், நான் வெளியே போயிட்டு வரேன், கதவை சாத்திக்க. வெளியே போறேன் எதுக்கு சொல்லுங்க? பிறக்க போறேன்னு சொல்லு, ஊர் சுத்த போறேன்னு சொல்லு, அதுதான் அதுக்கு சூட்டபிளா இருக்கும். உன்னைய போய் கல்யாணம் பண்ண பாரு, எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும். எத்தனையோ மாப்பிள்ளை தரம் வந்துச்சு, சும்மா ஊர் சுத்திட்டு போறோன்னு கல்யாணம் பண்ணிருக்கேன். இந்த நேரம் ஊர் சுத்தக்கம் எங்கதான் வெளியே போவானோ தெரியல. போ, அப்படியே ஒளிஞ்சு போ. ஒரு நாளாவது வீட்டுல இருந்து என்னம்மா எப்படிமா ஏதாவது வேலை செஞ்சு தரணுமா, சாப்பிட்றியா, ஹோட்டல் போமா, பார்க் போமா ஒரு நாள் கேட்டுப்பியா? அந்த பாலா போனவங்க கூட சேர்ந்து உனக்கு ஊர் சுத்தணும், அதான் நமக்கு முக்கியம். ஒன்னா போய் கல்யாணம் பண்ண பாரு, போ, அப்படியே போ. என்ன வழக்கமா பேசுறத விட அதிகமா பேசுற? என்னமோ 10 மணி ஆயிடக்கூடாது, கிளம்பி பெரிய ஹீரோ மாதிரி போயிருவ. போயிட்டு மச்சனை கொட்டதுக்கு வருவ. உனக்கு என்ன வேலை கறியா பொங்கி போடுறதுக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்கு? எங்க அப்பா போன் பண்ற பாரு. மாலா வெளியே போயிட்டு கோபப்படாதமா, நான் வெளியே போயிட்டேன், இது போயிட்டு வரேன். எவ்வளவு தூரம் சொல்றேன், கேக்குறேன் பாரு. அவன் பாட்டு போறான், என்னையும் கூட்டிட்டு போலாம்ல. அட்லீஸ்ட் ஒரு மூவிக்காவது போயிட்டு வரலாம். இந்த வீடே கட்டிட்டு கிடக்கேன். எப்பா என்ன தாங்க முடியல. டேய், என்னடா சொன்ன? என் பொண்டாட்டி வழக்கத்துக்கு மாறா என்ன கிளிகளையும் கிளிக்கல. என்ன மாப்பிள? என்னடா தங்கச்சி சத்தம் போடுறா? நீ பேசின மாடுலேஷன் சரியில்லையா இருக்கும். எப்படி பேசுன சொல்லு. ஏய் மாலா, நான் வெளியே போறேன், கதவை சாத்திக்க. இப்படிதான் மாப்பிள சொன்னேன். என்ன மாப்பிள நீ? நான் எப்படி சொல்லி கொடுத்தேன், நீ எப்படி சொல்லிட்டு வர? இப்படி குரல ரொம்ப ரைஸ் பண்ணக்கூடாது, அப்போ கோபம் பேசுற மாதிரில இருக்கும். இப்ப நான் சொல்றது மாதிரி கரெக்டா அதே மாதிரி பேசு, ஓகேவா? கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். இங்க பாரு மாலா, சரிம்மா, இப்ப முகத்தை நீ அப்படி பாம்போல வச்சுக்கணும். சரிம்மா மாலா, நான் இனி வெளியே எங்கேயும் போல, வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லு. சரியா? போ, சொல்லிட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் ரிசல்ட். மாப்பிள ரொம்ப கோபப்பட்டு குரல வசிட்டனோ? சரி, இப்ப என்ன முகத்தை பணிவா வச்சு பேசணும், அவ்வளவுதானே? இப்ப பேசுறேன் மாப்பிள. என் பொண்டாட்டி புரிஞ்சுக்கிட்டா போதும் எனக்கு. மாப்பிள, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரிய நிலநடுக்கம், புயல், இடிமலையில இருக்கு போல இருக்கு. பேசாம கிளம்பிடுவோம்டா. சூறாவளியை வந்து அச்சீவ் மாப்பிள. மாலா, என்ன நீ இன்னும் போகலையா? ஏன் என் உயிரை வந்து எடுத்துட்டே இருக்க? போய் தொலையேன். இல்லம்மா, நான் எங்கேயும் போகல. நீ பேசினதுக்கு அப்புறம் எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா போச்சு. நான் வேணா வீட்லயே இருந்துட்டேமா? நான் வேணா வீட்லயே இருந்துக்கிறேன்.
வீட்லயே இரு, வீட்லயே இருந்து தொலை, எந்த வேலை வெட்டிக்கும் போயிடாத. வீட்லயே இருந்து ஓசி தீவனம் கட்டேசி வர திங்கணும், அதானே நீ முடிவு பண்ணிருக்க. இருந்து தொலை, வீட்லயே இருந்து தொலை. எனக்கு எவ்வளவு நல்ல நல்ல சம்மந்தமா வந்து என்னவோ அழகா இருக்கே நினைச்சு எதுல பார்த்து மயங்கினேன்னு தெரியலையே. உடனே போய் கட்டி தொலைச்சிட்டேனே. என்ன அங்க வெளிநாட்டுல கட்டி கொடுக்கன்னு சொன்னாங்க. வெளிநாட்டு மாப்பிளைக்கு அது சரின்னு சம்மதிச்சேல. என்ன இளவ பார்த்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சம்மதிச்சு தொலைச்சனோ தெரியல. என் உயிரை வாங்கிட்டு வீட்டுல இருக்கேன் எங்க போய் தொலைப்போ. நீ என்ன பொம்பளையா வீட்லயே இருக்கணும்னு சொல்லுது? வா இரி, என்ன மாதிரி ஒரு சுடிதார் போட்டுக்க, சமையல நீயே பாத்துக்க, என்ன வீட்டுக்குள்ளேயே இரி. ஐயோ, இன்னும் இருந்தா நமக்கு சுடிதார கூடவே கட்டி விட்டுருவோம். எப்ப எஸ்கே போயிரும். எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கு பேரு. இனிமே எதுவும் சொல்லிட்டு போறட்டு, பெரிய பாறாங்கலத்துக்கு மண்டையில போட்டுறேன். என்னோட சோழி முடிஞ்சது. டே மாப்பிள, என்ன வச்சு ஏதோ நீ விளையாடுறேன்னு நினைக்கிறேன். கிளின்னு கிளிக்கிறா. கொஞ்சம் அப்படியே புடவை கட்டி வீட்டுல இருந்தே சொல்லிருப்பா. மாப்பிள விளையாடாத மாப்பிள, நான் உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிருக்கேன் சொல்லு. நீ மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க மாப்பிள? என்ன இப்பவும் முன்னாடி போட்டாங்களா? தங்கச்சிட்டு நீ எப்படிடா பேசின அதை சொல்லு முதல்ல. டேய் மாப்பிள, முகத்தை பாவம் போல வச்சுக்கிட்டு, சரிம்மா நான் வெளியே போகல, வெளியே போனா உனக்கு பிடிக்கல, நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேம்மா அப்படிதான் சொன்னேன். நீ வீட்லயே இரு, வீட்லயே இருந்து சாவு அப்படின்னு எனக்கு பிடிக்கல. சரி, இப்ப நான் சொல்றது மாதிரி பண்ணு, இதான் ஃபைனல். ஓகேவா? இதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுப்ப பொம்பளைங்க மனச. ஓகே, உன் ஒய்ஃப்ட போய் சொல்லு, சரிம்மா இப்ப நான் என்னதான் பண்ணணும் நீயே சொல்ல அப்படின்னு ஒரு பணிவா ஒரு கோபமா அந்த மாதிரி ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி கேட்கணும். ஓகேவா? இதுல எல்லாமே உனக்கு கிளியரா புரியும். டேய் மாப்பிள, பயமா இருக்கு, இதையா தூக்கி வச்சு அடிச்சிருவாங்க. என்ன வந்து தொலைஞ்சிட்டியா? உனக்கு என்னதான் நீங்க பிரச்சனை சொல்லி தொலை. இல்ல மாலா, இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்லுங்க, நீயே சொல்லு என்ன பண்ணணும்னு. எல்லாம் என்னையே கேளு, எல்லாம் என்னையே கேட்டு தொலை. உனக்குன்னு சுய புத்தி சொந்த புத்தி எதுவும் கிடையாது. புத்திக்கிட்டவன் எல்லாம் என்னையே கேட்டுதான் செய்ய நினைப்பான். சரியான அரக்கு இருக்கேன். நீ என்ன ஒரு மனுஷனா? சீ, இப்ப ஒரு பொண்ணுகிட்ட கேட்டுதான் என்ன செய்யணும்னு நினைக்கியே? ஏன் நீ ஆம்பளை தானே? நான் ஆம்பளை சட்டையை தூக்கிடுவேன். ஒரு சுயமா உனக்கு முடிவெடுக்க தெரியல. ஏன்ட வந்து இனி என்ன பண்ணணும் நீ ஏன் சொல்லுன்னு சொல்றியா? புத்திங்கிறது எனக்கு சுத்தமா இல்ல. கல்யாணமாவது உன் விருப்பத்தோடி பண்ணியா இல்ல யாரும் சொல்லி கேட்டு கல்யாணம் பண்ணியா? இல்லம்மா, நீ சொன்ன ஈஸியா இருக்கும்ல. நான் சொன்னாலும் உனக்கு பிடிக்காது, அதுக்குதான் சொன்னேன். உன்னைய இந்த பெட்டி கொண்டே மண்டை அடிச்சு உன் மண்டைய உடைக்கல நான் மாலை இல்ல. ஓடிடுவோம். எப்போ இவன் எதுக்கு இப்படி சொல்லி நம்ம உயிரை வாங்க நினைக்கிறானோ தெரியலப்பா. நம்ம இவனுக்கு என்ன பாவம் பண்ணோம்? என்ன அடி போலாமா? உங்களுக்கு என்ன பார்த்தா விளையாட்டா இருக்கு அப்படிதானே? ஏன் அப்படி பண்ண? என் பொண்டாட்டி மனச புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட தப்பா சொல்லு. டேய், உன் பொண்டாட்டி இல்ல, இந்த உலகத்துல எந்த பொண்டாட்டிக்கு மனசையும் புரிஞ்சுக்கவே முடியாது மாப்பிள. அப்ப எதுக்குடா அப்படி நீ கோத்து விட்டேன்? முதல்ல தெரியலன்னு சொல்லிருக்கலாம்ல. டேய், தெரியலன்னு சொன்னா விட்டுருப்ப என்ன? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆனா உனக்கே உன் பொண்டாட்டி புரிஞ்சுக்கிட்டு இல்லையா? கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது. எல்லாம் தெரிஞ்ச நீயே என்கிட்ட வந்து இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கணும் அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுனா இப்படிதான் சொல்வேன். இன்னும் வாய முட்டிருப்பில்ல, இன்னும் பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கணும்னு நினைப்ப. நினைக்கவே மாட்டேன் மாப்பிள.